இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்பது விவசாயிகளுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விவசாயிகளும் நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் பாராட்டக்கூடிய ஒரு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை மாண்புகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனையில் நம்முடைய வேளாண்மைத்துறை அறிவித்திருக்கிறார், நன்றி சொல்லுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் திருவள்ளூருக்கு கடந்த வாரம் அஷூரன்ஸ் கமிட்டி சேர்மனாக ஆய்வுக்கு சென்றிருந்தேன். அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அங்கே இருக்கிற அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலையினுடைய மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளோடு நேரடியாக கள ஆய்வுக்கு சென்றேன். அந்த சர்க்கரை ஆலை 80 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயி, அதாவது 5 லட்சம் டன் நம்முடைய கரும்பு உற்பத்தி பண்ணுற அந்த மாவட்ட மக்கள் தனியார் ஆலைக்கு தான் கரும்பை கொண்டு போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 80 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட அந்த ஆலையினுடைய அரவை இயந்திரங்கள் தன்னுடைய முற்றுமுதலுமான செயல்திறனை இழந்திருக்கிறது. ஆதலால் 5 கோடி 10 கோடி ரிப்பேருக்கு பணம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய அரசு 168 கோடிகளில் ஒரு விரிவான எஸ்டிமேட், அதாவது நவீனமாக்குதல், அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை நவீனமாக்குகின்ற திட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டை, இப்போ எப்படி நம்முடைய டிரான்ஸ்போர்ட் மக்களுக்கு சேவை செய்வதற்கு மாண்புக்கு முதலமைச்சர் 1000 கோடி 2000 கோடி கொடுக்குறாங்க. இபி விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தரத்துக்கு 1000 கோடி 2000 கோடி ஒன் டைம் பேமெண்ட்டாக தராங்க. அதே மாதிரி கடன் இல்லாமல் 168 கோடி ரூபாயை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு வழங்கி அந்த மாவட்டத்தில் வாழ்கின்ற லட்சக்கணக்கான கரும்பு விவசாயிகளின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்கிற நேரத்தில் என்னுடைய வேண்டுகோளை வைத்து, என்னுடைய பண்டுட்டி தொகுதியில் இருக்கிற நெல்லிக்குப்பத்தில் இருக்கிற பேரி சர்க்கரை ஆலைக்கு இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் நாங்கள் கொடுக்குறோம். அந்த ஆலை முறையாக அந்த மக்களுக்கு உடனுக்குடன் அந்த நிதியை விடுவிப்பதற்கும், அங்கு பணி செய்கின்ற தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கும், அங்கு விவசாய குடிகளில் பிறந்த அந்த பகுதி மண்ணின் மக்களை வேலைக்கு எடுப்பதையும் உறுதி செய்யணும். இன்றைக்கி நிறையா கரும்பாலைகளில் வடமாநிலத்து தொழிலாளர்களை கொண்டு வந்து இறக்கி உற்பத்திக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உண்மையான கரும்பை தருகின்ற ஏழை எளிய கிராமப்புற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள், அவர்களுக்கான வேலைவாய்ப்பு தட்டி பறிக்கப்படுகிறது. இதையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்றைக்கி தொழிற்சாலைகளில் வந்த வடநாட்டுக்காரர்கள் போய் விவசாயம் செய்யறதுக்கும், அறுவடை இயந்திரத்தில் ஓட்டுறதுக்கும், விவசாய நாற்று நடுறதுக்கும், நெல் அறுக்கிறதுக்கும் வடமாநில தொழிலாளர்களை கொண்டு வந்து இறப்பது ஏற்புடைய செயல் அல்ல. நமக்கு சோறு போட்ட மண்ணை கூறு போடுகின்ற விவசாய நிலங்களை தடுத்து நிறுத்தி அடுக்குமனைகளாக ரியல் எஸ்டேட்டாக மாற்றப்படுவதை தடுப்பதற்கான அறிவிப்பு இதில் இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அது இல்லை, ஏமாற்றம் அளிக்கிறது. இன்னைக்கு சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் எல்லா பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை அடுக்குமனைகளாக பன்னாட்டு பணக்கார கார்ப்பரேட் பெரும் முதலாளிகள் துணையோடு இன்றைக்கு அடுக்குமனை குடியிருப்புகளாக ரியல் எஸ்டேட்டுகளாக மாறி வருகிறது. எம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விவசாயம் அடியோடு அழிந்து போகின்ற சூழல் இருக்கிறது. 35 லட்சம் ஹெக்டேர் டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் செய்த தமிழர் நிலம் இன்றைக்கு 15 லட்சம் ஹெக்டராக சுருக்கப்பட்டிருக்கிறது. காவேரியின் மேகதாது அருகே அணை கட்டிய தீர்வன் என்று இன்றைக்கு கர்நாடகா அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற, தமிழ் சமூக விவசாயிகளின் வாழ்வுரிமை பாதிப்படைகின்ற அந்த மேகதாட்டு அணையை எக்காரணத்தை கொண்டும் கட்டுவதற்கு தமிழக முதலமைச்சரும் தமிழக வேளாண் அமைச்சரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சரும் அனுமதிக்க கூடாது என்கிற வேண்டுகோளை வழி சுமந்த விவசாயியாக நான் இங்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோன்று டெல்டா மாவட்டமாக இருக்கிற திருச்சி, கரூர், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், நாகை, திருவாரூர், தஞ்சை, இதை உள்ளடக்கியது டெல்டா மாவட்டம் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பையும் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்த்தேன். அது தவறவிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விதி 110 ஊடாகவோ அது சிறப்பு அடிப்படையில் வேளாண்மைத்துறை அமைச்சரோ உடனடியாக இந்த மாவட்டங்களை உள்ளடக்கியது டெல்டா மாவட்டம் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்று கேட்டு, மீண்டும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு நியாயமான கட்டுப்படியான ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து, தமிழக அரசினுடைய மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் வாசித்தளித்த இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விவசாய மக்களின் சார்பாக வரவேற்று, இன்னும் இருக்கிற விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை, கரும்பு விவசாயி, முந்திரி விவசாயி, வாழை விவசாயி, நெல் விவசாயி, கொய்யா விவசாயி, பருத்தி விவசாயி என்று பலதரப்பட்ட விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளையும் கவனத்தில் கொண்டு விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும். நமக்கு சோறு போடுகின்ற விவசாயிகளை வாழ வைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நம்மாழ்வார் அவர்கள் நம்மோடு உயிரோடு இல்லை என்று சொன்னாலும் அவர் வகுத்தளித்த இயற்கை வேளாண் விவசாயம்
அவருடைய திட்டங்கள், அவருடைய அறிவியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமான உரைகள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் நம்முடைய வேளாண்மைத்துறை நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்முடைய நம்மாழ்வாரை பின்பற்றி இங்கு இயற்கை விவசாயம் செய்கின்றவர்களை ஊக்குவிப்பிற்கும், இயற்கை விவசாயிகள் செய்கின்ற உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கும் முறையான நடவடிக்கைகளை வேளாண்மைத்துறை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைத்து இவற்றையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த வேளாண் நிலை அறிக்கையை வரவேற்று நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.